இப்போ மூடிடலாம். வாங்க, நம்ம 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. கறி வெந்துச்சு, கறி மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வெறும் 1 கிலோ ரெட் பீட் மட்டும் தான் எடுத்துருக்கோம். வெறும் கறி மட்டும் தான், வாரும் இல்லை எலும்பும் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை, சீக்கிரமே வெந்துடும் சாஃப்டா. இது பாருங்க, எல்லாமே சூப்பராக ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் 1 கட்டு கொத்தமல்லி, பெப்பர் ஃப்ரைனாலே கொத்தமல்லி மட்டும் போட்டால் போதும். அதனால் 1 கட்டு கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி 1 கட்டு கொத்தமல்லி ஃபுல்லாமே நம்ம இதில் போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி போட்டோம்னா இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா வாசனையும் கிடைக்கும். அதனால் இதில் கருவேப்பிலை புதினாலாம் வேண்டாம், வெறுமனே கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் அழகாக சுற்றி க்ளீனாக போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வற்றிருச்சு, கறியும் வந்துருச்சு. நம்ம கறியை பார்த்தாலே தெரியும். இந்த 1 பீஸ் எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தாலே கறி வெந்துருச்சா வேகலையான்னு தெரியும். இந்த பாருங்க, இப்படி அமுக்கும்போது தெரியும் சூடாகுது. இப்படி அமுக்கும்போது அமுக்கு பாருங்க, கறி வெந்துருச்சு. நம்ம போட்ட கொத்தமல்லி அதுவும் அதோட வாசனை எல்லாமே அதில் கறியில் மிஸ் ஆயிரும். இப்போ நம்மளை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டிட்டு இந்த பக்கத்தில் இறக்கலாம். இல்லை கொஞ்சம் சுக்காவாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சிம்மில் வச்சு, அடுப்பை சிம்மில் வச்சு தண்ணி வற்றி நல்லா சூப்பர் கிரேவியாக ப்ரௌன் கலரில் வரும். இதெல்லாமே அடுப்பில் சிம்மில் வச்சு செய்யணும். ஏன்னா நம்ம பெரிய டெக்ஸாகவும் கிடையாது, கறி நிறையாவும் கிடையாது, கொஞ்சோன்னு வச்சு செய்யறதுனால. இப்போ இதில் வந்து கறியில் கிண்டி விடாமல் கிண்டி விடாமல் இருந்தோம்னா சுற்றி அப்படியே எண்ணெய் திரிஞ்சு, மசாலையிலேருந்து எண்ணெய் திரிஞ்சு அப்படியே வரும். பார்க்கலே தெரியும், நல்லா ப்ரௌன் கலராக